ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ராகி மாவும் தயிரும் வச்சு மோர் களி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இது உடனடியாக செஞ்சு சாப்பிட்ற மாதிரியான ரெசிபியாக இருக்கும். அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. மோர் களி செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன். இதை நல்லா சலிச்சிட்டு எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் ராகி மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தான் நம்ம தயிரையும் மெஷர்மெண்ட் பண்ணிக்க போகிறோம். மாவு எடுத்த கப்லேயே ஒரு கப் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். ரொம்ப புளிக்காத மாதிரியான தயிர் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தயிரை முதல்ல நல்லா பீட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நம்ம இதை அப்படியே எடுத்து கலந்துக்கக்கூடாது. தயிரை பவுலில் சேர்த்துட்டு விஸ்க் எடுத்து நல்லா இதை பீட் பண்ணி விட்டு எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட விஸ்க் இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் தயிரை சேர்த்து ஒரு அடித்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் க்ரீமியாக கிடைக்கும். இப்போ நல்லா கலந்துட்டோம். நம்ம எந்த கப்பில் தயிர் எடுத்தோமோ அதே கப்பில் அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு திக்கான தயிராக பீட் பண்ண தயிரோட ராகி மாவை கலந்து விட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் களி செய்ய ஆரம்பிக்கலாம். நம்ம கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கோங்க. ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணுறதோட இந்த மாதிரி விஸ்க் இருந்தால் நல்லா கலந்து வரும். இப்போ இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டிகள் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்ட பிறகு இந்த ராகி மாவுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஆக்சுவலாக மோர் களி அரிசி மாவில் தான் செய்வாங்க. நம்ம இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறதுக்காக ராகி மாவில் செய்கிறோம். இப்போ நல்லா கலந்து விட்டு எடுத்துட்டோம். இப்போ நம்ம களி கிண்ட ஆரம்பிச்சிடலாம். கடாயை ஹீட் பண்ணிட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு போட்டு நல்லா பொரிஞ்ச பிறகு அரை ஸ்பூன் உளுந்தும் அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு இனுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரே ஒரு வரமிளகாய் உள்ளே இருக்கிற விதைகளை நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தோடு சேர்த்து லேசாக வதக்கிக்கலாம். கடலைப்பருப்பும் உளுந்து பருப்பும் லைட்டாக கலர் மாறணும். இந்த அளவுக்கு கலர் மாறினதும் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் வெங்காயம் பொடியை நறுக்கினதை சேர்த்துட்டு லேசாக வதக்கி எடுத்துக்கோங்க. ரொம்ப வதங்கி கலர் மாறணும்னு அவசியம் இல்லை. இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் இந்த தாளிப்புக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம ராகி மாவில் அதுக்கு தகுந்த உப்பு சேர்த்தாச்சு. இந்த தாளிப்புக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கலந்து வச்ச மாவை இது கூட சேர்த்துக்கலாம். குறைவான தீயில வச்சு நல்லா கலந்து விடுங்க, கட்டிக்கிட்டு விடாது. இப்போ நல்லா இதை கலந்து விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 7 நிமிஷமாவது ஆகும் இந்த ராகி மாவு வெந்து வர்றதுக்கு. குறைவான தீயில வச்சு கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துடும் ராகி மாவு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். பாருங்கள், முன்னைக்கு இப்போ லைட்டாக அப்படியே திரண்டு வருது. கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுருக்கேன். முன்னைக்கு இப்போ பாருங்கள், அந்த ராகி மாவு கலர் மாறி அந்த கடாயில் ஒட்டாமல் அப்படியே திரண்டு வருது. இந்த அளவுக்கு வந்ததுனாலே ராகி மாவு பர்ஃபெக்டாக வெந்திருக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா தண்ணியில் கையை நனைச்சிக்கோங்க. ஈரமான கையில் நல்லா இதை ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா ஒட்டாமல் வரணும் இந்த மாதிரி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மோர் களி ரெடி. எந்த குழம்பாக இருந்தாலும் இந்த மோர் களிக்கு சூட்டபுள் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் என்னோடய சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.